மதுரை எய்ம்ஸோட உண்மையான நிலவரம் என்ன? பிரதமர் மோடி மதுரைக்கு வர்றாரு, ஆனால் எய்ம்ஸ் மருத்துவமனையை ஏன் திறந்து வைக்கல அப்படின்ற ஒரு கேள்விதான் இப்போ எல்லாருக்கிட்டையும் உருவாயிருக்குது. இதான் மதுரை எய்ம்ஸினுடைய இப்போது இருக்கக்கூடிய நிலவரம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம 2019 ஜனவரியில் அப்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக மதுரை எய்ம்ஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியிருந்தார். அதுல இருந்து தொடர்ச்சியா எய்ம்ஸுக்கு நிதி ஒதுக்கி அது கட்டுமான பணி துவங்குறதுக்கே கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. வெறும் சுற்றுச்சுவர் மட்டும் கட்டியிருந்தாங்க. தோப்பூர்ல ஒரு 220 ஏக்கர் பரப்பளவு. கற்பனை பண்ணி பார்த்தா ஒரு சின்ன கிராமம்னு வைங்க, அப்படி ஒரு அவ்வளவு பெரிய இடம். அங்க அப்படி ஒரு பிரம்மாண்டமா ஒரு கட்டடம் நின்று அப்படி லட்சம் பேர் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போற காட்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதுல்ல. அப்படிதான் ஒரு இமேஜினேஷன். அந்த நாள்ல இருந்து, அடிக்கல் நாட்டப்பட்ட நாள்ல இருந்து மதுரையே ஒரு 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 பெரிய ஹப்பா மாறி பெரிய அளவுக்கான போக்குவரத்து வசதிகள்லாம் உருவாகி பெரிய அளவுக்காக இந்த மருத்துவ சேவைகள் எல்லாம் மதுரை மட்டும் இல்ல தென் இந்தியாவுக்கே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியது. அப்ப இருந்து பெரிய எதிர்பார்ப்பு எய்ம்ஸ் மேல அந்த நாள்ல இருந்து. ஏன்னா அதுக்கப்புறத்துல இருந்து இதுக்கு சுற்றுச்சுவர் மட்டும் கட்டின நிலையில அதுக்கு நிதி ஒதுக்கப்படாம இருந்தது. பல்வேறு நிர்வாக காரணங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நிர்வாக ரீதியிலான ஒரு நடைமுறை தான் எடுக்குது, இது கால தாமதம் அல்ல அப்படின்னு ஒரு பக்கம் மத்திய அரசு பல்வேறு இடங்கள்லையும் ஆர்டிஐ உடைய தகவல்களுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு அதே காலகட்டத்தில் மதுரை எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அதே காலகட்டத்தில் வெவ்வேறு இடங்கள்ல இந்தியாவில் வெவ்வேறு இடங்கள்ல எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பயன்பாட்டுக்கே வந்துருச்சு. அதான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் நம்ம தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களும் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருந்த வார்த்தை அப்படிங்கிறது அதே காலத்தில் கொடுக்கப்பட்டதுல பல்வேறு எய்ம்ஸ் எல்லாம் நடைமுறைக்கே வந்துருச்சு. நம்ம இன்னும் வரைக்கும் சுற்றுச்சூழலோட நிக்கிறோம் அப்படிங்கிற விமர்சனம் தான். ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக அரசியல் களத்திலையும் சரி மக்கள் மத்தியிலும் சரி அதுக்கு ஒரு பெரிய விமர்சனங்கள் எதிர்வினை இப்படி தொடர்ச்சியா பேசுபொருளாவே இருக்கு. எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டப்பட்ட நாள்ல இருந்து இப்படியே போயிட்டு இருந்தது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா 2021 தேர்தலில் அது பெரிய அளவுக்கு திமுக சார்பில் கூட்டணி கட்சிகள் ஆகட்டும் அவங்க ஒரு செங்கலோட பிரச்சாரம் செஞ்சாங்க. எய்ம்ஸ்ல செங்கல் மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரம்லாம் முன் வச்சுட்டு இருந்தாங்க. அதனுடைய நீட்சியா அது தேர்தலுடைய முடிவுகளில் கூட ஒரு நல்ல ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆக இப்படியாக எய்ம்ஸுக்கு ஒரு கடந்த காலம் இருக்கு. இப்படி வந்துகிட்டே இருந்ததுதான் கடைசியில 2023 ஆகஸ்ட்ல இறுதியா எய்ம்ஸ் கட்டுறதுக்கு டெண்டர் கோர்றாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுக்கு டெண்டர் அறிவிக்கிறாங்க. அப்பதான் ஒரு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்னன்னா 2 கட்டமாக எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறாங்க. இவ்வளவு பெரிய பரப்பளவு 220 ஏக்கர் பரப்பளவு. இதுல பில்டிங்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் அது 2.18 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவுல பில்டிங்ஸோட ஸ்பேஸ் மட்டும் வரப்போகுது. ஓபி இருக்கு, மெடிக்கல் காலேஜ், அதே சமயம் மெடிக்கல் மருத்துவமனை, அவங்களுக்கான ஹாஸ்டல் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள், ஆயுஷ் மருத்துவமனை தனியாக, தொற்றுநோய் பிரிவு 900 படுக்கைகளோட மருத்துவமனை, அதுபோக தனியாக தொற்றுநோய் பிரிவு 150 படுக்கைகளோட, இப்படியாக நிறைய நிறைய நவீன மருத்துவம் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு வராங்க. ஆக அந்த மொத்தமாக 2021 கோடி ரூபாய் மதிப்புல திருத்தப்பட்ட மதிப்பு, ஆரம்பத்தில் இருந்த மதிப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தேவைகள் அடிப்படையில் மதிப்பு திருத்தப்பட்டு அப்புறம் 2021 கோடியாக வந்தது. இந்த 2021 கோடி ரூபாய் மதிப்புல இந்த இடத்துல பில்டிங்ஸ் கட்டணுன்ற முடிவு எடுக்கப்பட்டு 2 கட்டமாக 2 ஃபேஸா அதை கட்டுறோம். ஒன்று முதல் ஃபேஸில் ஓபி வார்டு ஒன்று, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான அவங்க படிக்கிறதுக்கான கிளாஸ் ரூம்ஸ், காலேஜ், அதுபோக ஹாஸ்டல் வசதிகள், இதான் பிரதானம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல. இது இருந்தா இதனுடைய அடிப்படை இயக்கம் ஆரம்பிச்சிடும். எய்ம்ஸ் அடிப்படை இயங்க ஆரம்பிச்சிடும். அதனுடைய அடிப்படையில் முதல் கட்டத்தில் அது கட்டுறோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. 2வது கட்டத்தில் மற்ற கட்டுமானங்கள்லாம், கூடுதல் கட்டிடங்கள், பிரதான மருத்துவமனைகள், அது எல்லாத்தையும் 2வது கட்டத்தில் வச்சிருந்தாங்க. அப்போ இதுல முதல் கட்டத்தை
கரெக்டாக சொல்லணும்னா இவங்க வந்து 2024 மே மாதம் இங்கே வந்து கட்டுமான பணி அதிகாரப்பூர்வமாக தொடங்கினாங்க. கட்டுமான பணியை அப்போ துவங்கின நாள்ல இருந்து அவங்க வந்து 18 மாதங்களுக்குள்ள முதல் கட்டத்தை முடிக்கிறதாகவும், அதுக்கு பின்பாக அதாவது சொல்லப்போனால் 2026 பிப்ரவரியில் முதல் கட்டம் முடிக்கப்பட்டிருக்கணும், 2026 பிப்ரவரியில். ஆனால் அவங்க வந்து முடிக்கலை. 2027 பிப்ரவரிக்குள்ள முழு கட்டுமானத்தையும் 2 கட்டத்தையும் முடிக்கிறதாக சொன்னாங்க. அதுவும் அது என்னவாகுங்கிறது அடுத்த கேள்வி. இப்போ நமக்கு முதல் கட்டம் சொன்ன தேதி வந்து 2026 பிப்ரவரி. இது முடிஞ்சிச்சு பிப்ரவரி. அதோட நிலைமை பாருங்க. இப்போ உள்ள வந்து இப்போ வரைக்கும் அவங்க சொல்ற அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வரைக்குமான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ராமநாதபுரம் தமிழ்நாடு அரசனுடைய ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தான் அவங்களுக்கு அகாமடேஷன் இருக்கு. அவங்க அங்கேருந்து தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் இங்கே ஷிஃப்ட் ஆகணும். ஏன்னா அங்கே இடவசதி கிடையாது. ஏற்கனவே அங்கே இடவசதி இல்லை. அவங்களை இடமாற்றம் செய்யணும் தற்காலிகமா அப்படின்லாம் நிறைய ஏற்பாடுகள் பண்ணாங்க. ராமநாதபுரத்தை தற்காலிக இடம் பார்த்தாங்க, மதுரையில் இப்போ இடம் பார்த்தாங்க. இதுக்காக டெண்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் ஆட்கள் கோரிக்கை விடுத்திருந்தாங்க. அப்போ இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக போயிருந்தனால இப்போ இதுக்கு மேலே மாணவர்கள் அங்கே வச்சிருக்க முடியாது. அதான் நிலைமை. அப்போ அவங்களுக்கு பிரதானமாக தேவை வந்து மாணவர்களுக்கான ஹாஸ்டல்ஸ், அப்புறம் அவங்களுக்கான டைனிங், அவங்க உணவுக்கும் அவங்களுடைய ஹாஸ்டலுக்கும் அவங்களுடைய கல்லூரியும் தான் பிரதான தேவை. இப்போ முதல் கட்டமாக இங்கே நடந்திருக்க இந்த 2 கட்டடம் வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கிறத பார்க்குறோம். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஹாஸ்டலும் அவங்களுக்கான டைனிங் பிளேஸும் தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து எய்ம்ஸோட நிர்வாக தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வ தகவலாக இருக்குது. மீதி எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, கட்டிட்டு இருக்காங்க. எப்போ முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இந்த முதல் கட்டம் வந்து ஜூனில் முடியலாம் அப்படின்னு ஒரு தகவலையும் அவங்க சொல்கிறாங்க. ரைட். இப்போ வந்து அப்போ முதல் கட்டம் நிர்ணயிக்கப்பட்ட அளவே வந்து பிப்ரவரினா அதுவே தள்ளி போகுது அப்படின்னா அப்போ 2ஆம் கட்டம் இன்னும் தள்ளி போவதற்கான சாத்தியங்கள் தான் இருக்கு. எய்ம்ஸ் வந்து கட்டுமான பணி துவங்குறதுக்கு பல்வேறு காரணங்களை சொன்னாங்க. நடைமுறை சாத்தியம், அதாவது நிர்வாக காரணங்கள் தான் விஷயம். அதனாலதான் இது வருது. மற்றபடி பர்பஸா அரசியல் ரீதியான டிலே கிடையாது. இதுல வேற எந்த உள்நோக்கமோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படிங்கிறத தொடர்ச்சியா மத்திய அரசு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. பாஜக தரப்புலையும் அவங்களோட பிரதிநிதிகளும் நமக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சாச்சு. 2024 மே மாதம் கட்டுமானத்தையே துவங்கியாச்சு. அப்படின்னா கட்டுமானத்தை துவங்கினதுக்கு அப்புறம் நிதி ஒதுக்கீடு செஞ்சதுக்கு அப்புறம் அதில் என்ன தாமதம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் பிரதானமான கேள்வி. ஏன் தாமதம் வருது? அதை விரைவுபடுத்தலாம்ல, அதை விரைவுபடுத்தி இந்த வேலையை முடிக்கலாம்ல அப்படிங்கிறது தான் எழக்கூடிய கேள்வி. ஏன் அது நடக்கலை? அது ஏன் நடக்காமல் போனது அப்படிங்கிறதா இப்போ நீடிக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. ஏன் அது நடக்கலை அப்படிங்கிறதுக்கு இன்னும் வரைக்கும் முறையான பதில் தெரியல. அண்ட் இந்த நேரம் ஏன் இது மறுபடியும் எய்ம்ஸ் வந்து மறுபடியும் பேசு பொருளாகுது, மறுபடியும் ஏன் இது வந்து விவாதத்துக்கு உள்ளாகுது அப்படிங்கிறதும் முக்கியமானது. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஏற்கனவே முதல் கட்டமாக வந்திருந்தாங்க. இப்போ 2வது முதல்லயே இங்கே தான் திட்டமிடப்பட்டது. அப்புறம் அது இடமாற்றம் செஞ்சப்பட்டு ஒரு ஹெட் குவார்ட்டர் நடத்தி முடிச்சுட்டு இப்போ மதுரைக்கு வர்றாங்க. மதுரைக்கு வர்றவங்க வந்து எய்ம்ஸை திறப்பாங்க, எய்ம்ஸினுடைய இந்த முதல் கட்ட கட்டுமானங்களை வந்து திறந்து வைப்பாங்க அப்படின்ற ஒரு பேச்சு தான் வந்தது. என்ன ஒன்று அதில் என்ன நம்பும்படியாக இருந்தது அப்படின்னா, எய்ம்ஸினுடைய தலைவர் தரப்பில் நம்ம வந்து பேசும்போது ஒரு தகவல் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, மார்ச் மாதம் ஸ்டூடெண்ட்ஸை இங்கே ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த அகடமிக் இயருக்குள்ள அவங்க ஷிஃப்ட் ஆனால் தான் அடுத்த அகடமிக் இயருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே அகாமடேட் பண்ண முடியும். அப்படி ஒரு சூழல். டிமாண்ட் பேஸில் இட வசதியினுடைய தேவையின் அடிப்படையில் அவங்க இடமாற்றம் செஞ்சே ஆக வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அதனால மார்ச் மாதம் அவங்க இடமாற்றம் செய்ய போகிறாங்க. அப்போ திறக்காம எப்படி அவங்க இடமாற்றம் செய்வாங்க? திறக்காம இடமாற்றம் செய்ய முடியாது. அதே சமயம் பாஜகவுடைய மாநிலத்தில் நயனா நாகேந்திரன் கூட 1ஆம் தேதி பிரதமர் வந்து மதுரைக்கு வரும்போது ஒரு அரசு விழா இருக்கு, அந்த கேட்டோம் நீங்க எய்ம் பண்றது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து உருவாகி இருந்தது. எய்ம்ஸ் திறந்துருவாங்க, ஃபர்ஸ்ட் பேஸை திறந்துருவாங்க, சின்ன சின்ன வேலைகள் இருந்தா கூட பரவாயில்ல, திறந்துட்டு அதை வந்து அடுத்து அவங்க நடைமுறைப்படுத்திக்கிறாங்க, அடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நிலைமை வந்து அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. எய்ம்ஸ் இப்போதைக்கு திறக்கிறது இல்லை அப்படின்றதுக்கான ஒரு தகவல் மட்டும் உறுதியா இருக்கு. ஏன்னா பிரதமருடைய இப்ப திறக்கல அப்படிங்கிற பட்சத்துல
இது ஏன் நடக்கிறதுனா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல. முதல்கட்ட கட்டுமானங்கள் என்ன முடியாதனுடைய காரணமாகத்தான் இப்படி ஒரு நிலை இருக்கு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ரொம்ப முக்கியமானது, 2019 பிரதமர் நரேந்திர மோடி எந்த இடத்துல, அதாவது ஏர்போர்ட் பக்கத்துல, மதுரை ஏர்போர்ட் பக்கத்துல மண்டேலா நகர்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் கூட்டம் போட்டு மேடை போட்டு அங்கதான் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாங்க. இங்க நாட்டல, நேரடியா அங்கதான் நாட்டினாங்க, அங்க இருந்தா நடத்தினாங்க. இப்போ எக்ஸாக்டா அதே இடத்துல இந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்காக பொதுக்கூட்டம் அங்கதான் நடக்க போகுது. அது இடத்தேர்வு என்னவோ அவங்களுக்கான பல்வேறு வசதிகளை கருத்துல கொண்டு அங்க சூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த காலம், இந்த இடத்தேர்வு அப்படிங்கிறது பல்வேறு செய்திகளை மறைமுகமா உணர்த்துது. 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு பின்பான சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் ஒரு நாடாளுமன்ற தேர்தல், மறுபடி இப்போ ஒரு சட்டமன்ற தேர்தல், கிட்டத்தட்ட 2 நாடாளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல். சொல்ல போனா எய்ம்ஸ் மறுபடியும் பேசுபொருளாக போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் பார்க்கறது. அதே இடத்துல கூட்டம் போடுறாங்க. ஆனா அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கும், ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஆகாது, அவங்களுக்கான பிரச்சாரத்துக்கு இது பயன்படும் அப்படின்ற அடிப்படையிலாவது அதை கொண்டு வந்துருவாங்கன்ற எதிர்பார்ப்பு தான் இருந்தது. பட் அது நடக்கல அப்படிங்கிறது ஒரு விஷயம் இந்த இடத்துல தெரிய வந்திருக்கு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு தூரம் வந்திருக்கு, எய்ம்ஸ் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதே பெரிய விஷயம், வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அரசியல்வாதிகளால் விமர்சிக்கப்படக்கூடிய ஒன்னா இப்ப மாறுது அப்படின்னா, அது பிரதமர் மதுரைக்கு வரும்போது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறது வழக்கமா வச்சிருப்பாரு. வந்தாருன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவாரு. ஆனா இப்போ திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போறாங்க. இதுவும் இது எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு புள்ளி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறது வழக்கமா ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கான நடைமுறை அல்ல. அது ஏன்னா இப்போ கடைசியா திருப்பரங்குன்றத்தை மையமாக வச்சு மதுரையில் நடந்த பல்வேறு விஷயங்கள், திருப்பரங்குன்றம் கோயிலை மையமாக வச்சு நடந்த பல்வேறு அரசியல் சட்ட ரீதியான விஷயங்கள், இது எல்லாமும் பெரிய அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க, இன்னும் சொல்லணும்னா இந்தியா முழுக்க, நாடாளுமன்றம் வரைக்கும் பேசுபொருளாக இருந்த ஒரு விஷயம் திருப்பரங்குன்றம் விவகாரம் அப்படிங்கிறது. அதையெல்லாம் குறிப்பிட்டு முதலமைச்சர் கூட தொடர்ச்சியா விமர்சிப்பாரு. பாஜக அரசு வளர்ச்சி பத்தி சிந்திக்க மாட்டாங்க, வளர்ச்சி சார்ந்த அரசியல் அவங்களுக்கு தெரியாது, மதத்தை மையமா வச்சுதான் அரசியல் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சுட்டு இருந்தாங்க. அண்மையில கூட வளர்ச்சி இருக்கிற இடத்துல பாஜக இருக்காது, பாஜக இருக்கிற இடத்துல வளர்ச்சி இருக்காது அப்படிங்கிற மாதிரியான வாசகங்கள்லாம் முதலமைச்சர் குறிப்பிட்டு இவங்களை விமர்சிச்சிருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஆக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறாரு, அதே சமயம் எய்ம்ஸ் மருத்துவமனையை திறக்கல அப்படிங்கறத பொருத்தி தான், அதனுடைய பொருத்துப்பாட்டு அதை இணைச்சு தான் இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் எதிர்க்கட்சிகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப எய்ம்ஸினுடைய நிலை ஒரு பக்கம் இருக்கு. அதே சமயம் எய்ம்ஸினுடைய சுவர்ல பார்த்தோம் அப்படின்னா போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. பாஜகவினர் மதுரைக்கு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்று எய்ம்ஸினுடைய இந்த சுவர் இருக்கு, சுற்றுச்சுவரில் ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க. எய்ம்ஸ் தந்த நாயகனே உங்களை வரவேற்கிறோம், எய்ம்ஸ் நாயகனே வரவேற்கிறோம். இன்னும் சொல்லணும்னா அந்த பழைய நம்பிக்கையில எய்ம்ஸ் திறக்க வரும், மதுரைக்கு எய்ம்ஸ் திறக்க வரும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கிறோம் அப்படின்ற வாசகங்களை எல்லாம் குறிப்பிட்டு அந்த போஸ்டர்லாம் இங்க ஒட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு வகையில ஒரு குறியீட்டு அளவுல நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்கு. ஆக பிரதமருடைய வருகை, அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய எய்ம்ஸினுடைய இந்த நிலை, திருப்பரங்குன்றம் கோயில் அவருடைய செல்லக்கூடிய பயணம், இது எல்லாமும் ஒரு முக்கியமான இதெல்லாம் இணைத்து இந்த தேர்தலில் மீண்டும் எய்ம்ஸ் பேசுபொருளாக மாறுது அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய கள நிலவரம். நியூஸ் 18 செய்திக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகருடன் வெற்றி.